குட் ஈவினிங். வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஓகே, ஸோ இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி போர்ட் மாஸ் ரூல் பார்க்கலாம். அதாவது BODMAS. ஓகே, ஸோ இது போர்ட் மாஸுங்கிறது நம்ம இந்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்கான பேசிக் ரூல்ஸ். ஓகே, அதாவது B ஃபார் bracket, O ஃபார் ஆஃப், D ஃபார் divided by, அதாவது டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, இந்த ரூல் வந்துட்டு அப்ளை பண்ணுறது ஈஸி தான். ஓகே, அதாவது நம்ம இதில் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கோ அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நம்ம அந்த கேல்குலேஷன் பண்ணும்போது இந்த ரூலை அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போது 2 + 3 × 5 + 4 ஆன்சர் சொல்ல முடியுமா? ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. $29. ஓகே, நெக்ஸ்ட் $29 ஒரு ஆன்சர் தானா? சரி, ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல நமக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது தான் முதல்ல சால்வ் பண்ணணும். அதாவது ப்ராக்கெட்னு பார்த்தீங்கன்னா 2 + 3, கரெக்டாக? ஸோ 2 + 3னா 5. ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிபிள் வித் 5 + 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது தான் நமக்கு அந்த போர்ட் மாஸ் ரூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது முதல்ல லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான், அதுக்கப்புறம் தான் அடிஷன். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு தாண்டி தான் அடிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 + 4 ஆட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது தப்பு. ஓகே, ஸோ 5 × 5 25 + 4 = 29. ஓகே, ஸோ 29 தான் இதோட ரைட் ஆன்சர். ஓகே தானே? சப்போஸ் சேம் கொஸ்டின் தான், ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, இப்போ இதோட ஆன்சர் சொல்லலாமா? $45 கிடையாது. வேற யாராவது ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. $45 ஆன்சர் கிடையாது.
ஸோ வாய்ஸ் கேட்குதுல எல்லாருக்கும்? சரி, ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள அடிக்கிறது தான் சால்வ் பண்ணணும். ஓகே, அதாவது 5 + 4 ஆட் பண்ணிங்கன்னா 9, தென் ஒரு மல்டிபிள், தென் 2 + 3, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் முடிக்கணும். அதாவது 3 × 9 27. ஓகே, நெக்ஸ்ட்டு +2 அப்படின்னு ஆன்சர் 29 தான். ஓகே தானே? ஸோ அந்த போர்ட் மாஸ் ரூலில் நமக்கு அந்த லெஃப்ட் டு ரைட் என்ன அரேஞ்ச்மெண்ட்டோ அதே ஆர்டர் படி தான் நம்ம சால்வ் பண்ணும் போதும் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். அதாவது 10 டிவைடட் பை 10 வேண்டாம், 100 டிவைடட் பை 5 டிவைடட் பை 2. இதோட ஆன்சர் சொல்லலாமா? சரி, எல்லாரும் ஆன்சர் போடுங்க கமெண்ட்ல. சரி, இதோட ஆன்சர் 10 தான். ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணுறது எப்படின்னா, சரி இந்த மாதிரி டிவிஷன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஓகே, சரி ஆக்சுவலாக டிவிஷனுங்கிறது மல்டிப்ளிகேஷனோட இன்வர்ஸ். ஓகே, இன்வர்ஸ்னால் தெரியுங்களா, தலைகீழ். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 100, இந்த டிவிஷனை நம்ம மல்டிபிளாக மாத்திரம்னு வச்சுப்போம். அதோட ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்கோ அதை தலைகீழாக மாற்றிடணும். ஓகே, அதாவது 5 1/5. ஓகே, அதே மாதிரி இன்னொரு டிவிஷன் கூட இருக்குது. ஸோ இதையும் நான் மல்டிபிளாக மாற்றுறேன். அப்போது இன்டூ 2 ரைட் சைடில் இருக்கிற நம்பரை தலைகீழாக போட்டால் போதும். ஓகே, இப்போ சால்வ் பண்ணுறது ஈஸி தானே? ஸோ 100 × 1/5 × 1/2. ஓகே, ஸோ 5 100ல் 20 டைம், 2 20ல் 10. ஸோ ஆன்சர் இஸ் 10. ஓகே தானே? ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம கேல்குலேஷன் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஸ்கொயர் பண்ணுறது, கியூப் பண்ணுறது, இதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரியுங்களா? ஸ்கொயர் பண்ணுறதோட ஷார்ட்கட்ஸு ஸோ தெரியும்னா ஓகே, நம்ம டைரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ 2.5 into question mark into 2. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள் இருக்கிற நம்பர்ஸ், அதாவது 112 into 2.5. ஸோ நம்ம 2.5 5/2 எழுதலாம்ல. ஸோ 5/2, 5ஓட ஹாஃப் வேல்யூ தான் 2.5. ஓகே, ஸோ இப்படி மாற்றிட்டு 2 வச்சு நம்ம 112 அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோதோட போகும்? 56. ஓகே, ஸோ 56 into 5. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறது ஈஸி தானே? சப்போஸ் இந்த மாதிரி இடத்துல, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நம்பரை நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஓகே, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, ஸோ ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கூட எதை மல்டிபிள் பண்ணுறோமோ அதோட ஹாஃப் வேல்யூ எடுத்தால் போதும். அதாவது 56ஓட ஹாஃப் வேல்யூ என்னது? 20, ஹாஃப் வேல்யூ 28. ஓகே,
ஸோ 28 இந்த மாதிரி ஹாஃப் வேல்யூ எடுத்துகிட்டு ஒரு 0 கூட ஆட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் 56 இன்ட்டு 5ஓட மல்டிபிள். ஓகே, இது எப்படி வந்துச்சுன்னா இப்போ இந்த 56 இன்ட்டு 5ல் இந்த 5ஐ நான் 10/2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 10/2னா 5 தானே. ஸோ இது தான் நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குல்ல. ஓகே, ஸோ டிவைடட் பை 2னா நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஓகே, அதாவது 56ஓட ஹாஃப் வேல்யூ 28. ஓகே, தென் 10, அதாவது 28 இன்டூ 10 அப்படின்னா ஒரு 0 கூட ஆட் ஆகும். அப்போ 218 கிடைக்கும். ஓகே, ஸோ 56 இன்டூ 5னா நீங்கள் அது இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு மல்டிபிள்லாம் பண்ணிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த நம்பரோட ஹாஃப் வேல்யூ எடுங்க, தென் ஒரு 0 ஆட் பண்ணுங்கள். ஸோ 5ஓட மல்டிபிள் கிடைக்கும். ஓகே, ஸோ 56 இன்டூ 5 இஸ் 280. ஓகே, ஸோ இந்த இத்தனைக்கு உள்ள வேல்யூ 280. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் எல்லாமே ப்ளஸ் தானே. ஓகே, ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2450 ப்ளஸ் 287. ஓகே, இங்கே ஒரு 7 இருக்குல்ல, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 2737. ஓகே, ஈக்குவல் டு ரைட் சைடில் 2 இன்டூ கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ இந்த 2 லெஃப்ட் சைடில் வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். கரெக்டா? ஸோ அதாவது டிவைடட் பை 2. ஸோ டிவைடட் பை 2 சரி, ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு. ஸோ 1 3 டைம் 6 டைம் 6 டைம் தென் 8 டைம் 0.5. ஸோ ஆன்சர் தப்பாக இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஆப்ஷன் தப்பு. ஓகே, ஆக்சுவலாக நம்ம இப்போ சால்வ் பண்ணதான் கரெக்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1368.5 தான். ஓகே, ஸோ 2735 டிவைடட் பை 2 1368.5. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆப்ஷனை விட்டுருங்க. ஓகே, கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சா? செகண்ட் ஒன்று பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1444 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5184 ஈக்குவல் டு 22 இன்டூ கொஸ்டின் மார்க். ஸோ ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குன்னா அதை வெளியே எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, அதாவது ரைட் சைடில் இருந்து 2 நம்பர்ஸ் தாண்டி செப்பரேட் பண்ணணும். ஓகே, செப்பரேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் என்ன நம்பர் இருக்குது? 14. ஓகே, 14. ஸோ இந்த நம்பருக்கு உள்ளாடி வர்ற மாதிரி எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். அதாவது 14க்கு உள்ளாடி எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ வருது. ஓகே, இப்போ நீங்கள் 3 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 9. ஓகே, 4 ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 16. ஸோ 16 எடுக்கக்கூடாது, ஏன்னா அது 14 தாண்டி போயிடுச்சு. ஓகே, ஸோ தாண்டி போகிற நம்பர் எடுக்கக்கூடாது. ஸோ எய்தர் அது இன்சைடாக இருக்கணும், இல்லைனா சேம் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ
3 ஸ்கொயர் 9. ஸோ லெஃப்ட் சைடு நம்பர் நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இனி ரைட் சைடு நம்பர். ஓகே, ஸோ ரைட் சைடு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, லாஸ்ட் டிஜிட்டுங்கிறது 4. ஓகே, ஸோ இப்போ இந்த 4ல் முடிகிற மாதிரி எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூலாம் வரும்? 4ல் முடிகிற மாதிரி 2 ஸ்கொயர் 4, தென் 8 ஸ்கொயர் 64. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் தான் ஸ்கொயர் வேல்யூ பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் 4ல் முடியுது. ஓகே, அப்படின்னா ஸோ இங்கே நம்ம எழுதியிருக்க அந்த 3க்கு கூட ரைட் சைடில் எய்தர் 32 இருக்கலாம், இல்லைன்னா 38 இருக்கலாம். ஓகே, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது ரெண்டுக்கும் சென்டரில் 35ங்கிற ஒரு நம்பர் இருக்குல்ல, இதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ 35ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட்டு 3யோட நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 4. ஓகே, ஜஸ்ட் அந்த நம்பரோட அடுத்த நம்பர் என்னமோ அதோட மல்டிபிள் பண்ண. ஸோ எவ்வளோ வரும்? 12. ஓகே, 3 × 4 12. தென் 5 ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ 25. சரியா? ஸோ இதில் 35ஓட ஸ்கொயர் வேல்யூ 1225. இதை விட 1444 பெரிய நம்பர், அதாவது தாண்டி போகுது. அப்படின்னா 35 விட பெரிய நம்பர் தான் அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளாடி இருக்கிற நம்பர். ஸோ அதோட ஆன்சர் சார் மறுபடியும் சொல்லுங்க சார். புரியலையா? ஆமாங்க சார். அந்த நம்பர்ஸை செப்பரேட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸ் மட்டும். ஓகே, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் மட்டும் தாண்டி ஒரு கமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு நம்பரை மட்டும் பாருங்கள், 14. ஓகே, இந்த 14ங்கிற நம்பருக்கு உள்ளாடி, ஓகே, அதுக்கு உள்ளாடி தாண்டி போகக்கூடாது, அதுக்கு உள்ளாடி எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ வருது. இப்போ 3 ஸ்கொயர் தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகே, 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயரும் ஓகே தான், 2 ஸ்கொயர் 4, அதுக்குள்ளாடி தான் வருது, அதனால் இது எடுக்கக்கூடாது. ஓகே, ஆனால் நமக்கு நியரஸ்ட்டாக வரணும். ஓகே, பக்கத்தில் வரணும், அதே நேரத்தில் தாண்டி போகக்கூடாது. அப்படி பார்த்து 3 ஸ்கொயரோட வேல்யூ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதனால தான் இந்த லெஃப்ட் சைடு நம்பர் நம்ம 3ன்னு எடுத்துக்கிறது. ஓகே, 3 ஸ்கொயரோட வேல்யூ தானே 9 வந்துச்சு, அதனால தான் 3 எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்க்கும்போது 44 இருக்கா? 44ல் நம்ம லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, 4 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, நமக்கு எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட்டில் இந்த 4 வருதுன்னு பார்க்கணும். ஓகே, அதாவது 1 to 9 வரைக்கும் பார்த்தா போதும், 10 லெவலெல்லாம் பார்க்க வேண்டாம். ஓகே, 1 to 9 வரைக்கும் மட்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 2 ஸ்கொயர் 4, 8 ஸ்கொயர் 64. இந்த 2 நம்பர்ஸுக்கு தான் லாஸ்ட் டிஜிட்டில் 4ல் முடியுது. ஓகே, அதனால தான் நம்ம 2 இல்லைன்னா 8, அதாவது 32 ஆர் 38ன்னு எடுத்துக்கிறது. ஓகே, ரைட் சைடு நம்பர் 2 இல்லைன்னா 8. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, ஸோ அப்படின்னா இதிலிருந்து எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது? அதாவது இந்த ரெண்டில் இந்த நம்பர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம 35ஓட ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிச்சு அதை எலிமினேட் பண்ணுறது. ஓகே, ஸோ 35ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? அதுக்கு ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஷார்ட்கட்டு தான். 3யோட நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 4. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது 12. நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயர் இருக்குல்ல, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதினா போதும். இதுதான் 35ஓட ஸ்கொயர் வேல்யூ. சப்போஸ் 25 ஸ்கொயர், இந்த 35 தான் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. 35ங்கிறது நம்ம எடுத்துக்கிறது, அதாவது 32க்கும் 38க்கும் இடையில 35 தானே. ஓகே, இது நம்ம செக் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கிறது. ஓகே, ஏன்னா எந்த வேல்யூனாச்சும் எடுத்துக்கலாமா? இடையில உள்ள வேல்யூ எந்த நம்பரா இருந்தாலும் நம்ம, அதாவது இப்போ 32 38 இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம 35ஓட ஸ்கொயர் வேல்யூ நம்ம பண்றோம். ஓகே, அதாவது 1225 வருதுல்ல, இது 35ஓட ஸ்கொயர் வேல்யூ. இதை விட பெரிய நம்பர் தானே 1444. ஓகே சார். அப்படின்னா 35 விட பெரிய நம்பர் 38ஓட வேல்யூவா தானே இருக்கணும் அது.
ஸோ அதனால தான் நம்ம 32 விட்டுட்டு 38 சூஸ் பண்ணுறோம். ஸோ 35யோட ஸ்கொயர் வேல்யூவை விட ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறது பெரிய நம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 35 தாண்டி போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதோட ஆன்சர் 38 இருக்கும். ஓகே தானே? ஓகே சார். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1444ஓட வேல்யூ 38 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5184. ஸோ இதுவும் அதே தான், சேம் மெத்தட் தான். ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட் செப்பரேட் பண்ணுங்கள். 51 வருது. 51 எந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ பக்கம் வரும்? 7 ஸ்கொயர் இஸ் 49. ஸ்கொயர்னா 64 தாண்டி போயிடும், அதை எடுக்கக்கூடாது. ஸோ 7 தான் லெஃப்ட் சைட் நம்பர் 7. இனி ரைட் சைட் நம்பர் சேம், லாஸ்ட் டிஜிட் நமக்கு 4 தான். அப்படின்னா எய்தர் 72 இருக்கலாம் இல்லைன்னா 78 இருக்கலாம். ஓகே, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ தான் இந்த 5184. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதிலிருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 75ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ 7ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 8. ஸோ 7 into 8 56, தென் 25. ஸோ இது 75ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, உங்கள் ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறது 5625 விட கம்மியான வேல்யூ தானே? ஓகே, அப்படின்னா 72 தான் ஆன்சர். ஏன்னா 75 விட கம்மியான நம்பர் 72. ஓகே தானே? ஸோ ஆன்சர் இஸ் 72 ஈக்குவல் டு 22 இன்ட்டு எக்ஸ். ஓகே, வாட் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். So 38110 divided by 22. So 5 time cancel ஆகும். So option C is the right answer. Okay தானே? Next, third question. Third question, 125% of 7 by 6 of x equal to 84% of 1250. So 125% now 125 by 100 into 7 by 6 into off நாலே அது மல்டிபிள் தான். ஓகே, ஸோ ஆஃப்னா மல்டிபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 84% ஆஃப். ஸோ மல்டிபிள் 1250. ஸோ 125 100 இது ரெண்டையுமே நம்ம 25க்கு கேன்சல் பண்ணிக்கலாம். 100ல் 25 4 டைம், 125ல் 5 டைம். ஓகே, ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இடது பக்கம் இருக்கிற 5 by 4 7 by 6 அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ ரைட் சைடில் ஆல்ரெடி 84 by 100 இன்ட்டு 1250 இருக்குது. ஸோ அதை வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல், 5 2 டைம், 5 25 டைம் அண்ட் 2 84ல் 42 டைம். ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 42 இன்ட்டு 25 கிடைக்கும். 42 இன்ட்டு 25. இனி லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ், அதாவது 5 by 4 ரைட் சைடில் வரும்போது 4 by 5, 7 by 6 6 by 7, 5 25ல் 5 டைம், 7 42ல் 6 டைம். ஸோ 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 6 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். $720 கிடைக்குதா?
எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சதில்ல? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். எல்லாரும் முடிச்சிங்களா? கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அந்த ரைஸ் ஹேண்ட் சிம்பிள் அதை தட்டி விட்ருங்க. சரி, ஓகே. ஃபோர்த் ஒன், 4/7 ஆஃப். ஆஃப்னா மல்டிபிள் 441. ஓகே, டிவைடட் பை 18. ஸோ டிவைடட் பை 18ங்கிறதால நம்ம அதை இன்வர்ஸாக, அதாவது மல்டிபிள்னு போட்டு அதை இந்த நம்பரை தலைகீழாக போட்டால் போதும். ஓகே, 1/18 ப்ளஸ் 14. ஓகே, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுமே மல்டிபிளில் இருக்குது. ஓகே, இவ்வளவும். ஸோ இதில் 7 441ல் 6 டைம் 3 டைம். ஓகே, தென் 63ங்கிறது அது பார்த்தாலே தெரியுது 9ஓட மல்டிபிள். 18ம் 9ஓட மல்டிபிள் தான். ஸோ 2 டைம் 7 டைம். தென் 2 4ல் 2 டைம் கேன்சல் ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 ப்ளஸ் 14 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ 14 ப்ளஸ் 14 28 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ். அந்த ரூட் வேல்யூ லெஃப்ட் சைடு வரும்போது ஸ்கொயராக மாறிடும். ஓகே, அப்போ 28ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கும். ட்ரை பண்ணுங்க. ஸோ 28ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் தெரியும்ல, அதாவது ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைட் சைடு நம்பர், அதாவது 8ஓட ஸ்கொயர் வேல்யூ 64. ஓகே, 8 ஸ்கொயர் 64. ஸோ 4 போட்டுக்கலாம், பேலன்ஸ் 6. ஓகே, அடுத்தது 28 ஸ்கொயரில் என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ அந்த எல்லா நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது 2, 8, பவரில் ஒரு 2 இருக்குல்ல, அதையும் கூட மல்டிபிள் பண்ணுங்க. ஓகே, மல்டிபிள் பண்ணிங்கன்னா 32ன்னு கிடைக்கும். இந்த 32 கூட இந்த ரிமைண்டர் 6 கூட ஆட் பண்ணிங்கன்னா 38. ஓகே, 38க்கு 8, ஸோ ரிமைண்டர் 3. ஓகே, தென் தேர்ட் ஸ்டெப்பு லெஃப்ட் சைடு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ, அதாவது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ 4. 4 + 3 7. ஓகே தானே? ஃபஸ்ட்டு ரைட் சைடு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ. செகண்ட் ஸ்டெப்பு அதில் என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு லெஃப்ட் சைடு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ. டவுட் இல்லைல்ல? ஸோ ஆன்சர் இஸ் 784. ஓகே, கம்ப்ளீட்டா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். சரி, ஓகே, ஃபிஃப்த் ஒன் நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, இந்த ரெண்டும் தெரியலனா மட்டும் கேளுங்க, நான் சொல்லித்தரலாம்.
5th 6th கம்ப்ளீட்டா? செவன்த் பார்க்கலாம். சரி, செவன்த் பாருங்க. ஓகே, டவுட் எதுவும் இல்லைல்ல? செவன்த் 72 by x equal to x by 128. இதான் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, கிராஸ் மல்டிபிள்னா 72 into 128 equal to x into x x square. ஓகே, ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த லைன் ஓகே தானே? ஸோ எக்ஸோட வேல்யூனா நமக்கு இந்த ஸ்கொயர் வேல்யூ லெஃப்ட் சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ 72 இந்த ஸ்கொயர் ரூட்டுள்ளாடி வந்துடும் இன்ட்டு 128. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம 2 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நம்ம எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். இப்போ 72க்கு பார்த்தீங்கன்னா 8 9 டைம்ஸ். ஸோ 9ல் 2 3. ஓகே, 3 டைம்ஸ் 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி 128ல் ஒரு 8, தென் 2 4. ஸோ இங்கே நமக்கு 8 2 டைம்ஸ் வருதா, அப்போது ஒரு 8 வெளியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 2 டைம்ஸ் வருதா, ஸோ ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம். 4 2 டைம்ஸ் வருதுல்ல, ஸோ ஒரு 4. ஸோ இவ்வளோ மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் 96. ஓகே தானே? சரி, டவுட் எதுவும் இல்லைல்ல? சரி, அடுத்த கொஸ்டின். எல்லாரும் முடிச்சிங்களா? 8 1 58.33% of 408 plus 62.5% of 360. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நமக்கு அந்த கேன்சலேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஒரு டேபிளர் காலம் ஒன்று எழுதி போடுறேன், அதை எழுதாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு டேபிளர் காலம், அதாவது பர்சன்டேஜ் இன்டூ ரேஷியோ வேல்யூ. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது 50%ன்னு பார்த்தீங்கன்னா 50%ங்கிறது என்னது, 50/100. இதில் காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் 1/2ன்னு கிடைக்குதுல்ல. ஸோ இதுதான் பர்சன்டேஜ் வேல்யூ, இது அதோட ரேஷியோ வேல்யூ. ஓகேவா? ஸோ நான் இதை வச்சு ஒரு டேபிளர் காலம் எழுதி போடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 1/2 1/2 ரேஷியோ வேல்யூ, percentage value 50%. 1/3 33.33%. 1/4 25%. 1/5 20%. ஸோ இதை சைடில் நோட் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா லாஸ்ட் பேஜ் ஏதாவது இருக்குன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1/6 16.67%.
1/7, 14.28%. 1/8, 12.5%. 1/9, 11.11%. 1/10, 10%. 1/11, 9.09%. 1/12, 8.33%. 1/13, 7.69%. 1/14, 7.14%. 1/15, 6.66%. 1/16, 6.25%. 1/17, 5.88%. 1/18, 5.55%. 1/19, 5.26%. 1/20, 5%. ஸோ இவ்வளோ நோட் பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே, ஸோ லேட்டாக வந்தவங்க இதை நோட் பண்ணிக்கிங்க. புக்கில் நோட் பண்ணி முடிச்சுட்டு ரைஸ் ஹேண்ட் சிம்பிள் தட்டி விட்டுருங்க. ஓகே, நோட் பண்ணி இது காணாமல் படிச்சிருக்கணும். ஓகே, இது தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு அந்த கேல்குலேஷன்ஸ் பண்ணும்போது அப்பப்போ ஏதாவது ஒரு பிளேஸில் இந்த பர்சன்டேஜ் இன்டூ ரேஷியோ கன்வர்ஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. இது ஞாபகம் வச்சுருக்கிறது கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இது ஈஸி தான். ஓகே, சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அதாவது 1/2னா 50% ஈஸி தான். ஓகே, அதே மாதிரி 10%, அதாவது 1/10 இதுவும் ஈஸி தான். ஓகே, 1/20 ஈஸி. ஓகே, 1/3 33.33 ஈஸி தான். ஓகே, ஸோ 1/4, 1/5, அதாவது 1/2 ஹாஃப் வேல்யூ தான் இது 1/4. கரெக்டா? 1/2ஓட ஹாஃப் வேல்யூ, அதாவது டிவைடட் பை 2. ஸோ 1/2 டிவைட் பை 2னா என்னது 1/4 தானே? ஓகே, ஸோ ஹாஃபோட ஹாஃப் வேல்யூ தான் 1/4. ஸோ அப்படின்னா 50%ஓட ஹாஃப் வேல்யூ 25. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் இப்படி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறது புரியுதுல? 1/2ஓட ஹாஃப் வேல்யூ 1/4. ஸோ 50%ஓட ஹாஃப் வேல்யூ 25. அதே மாதிரி தான் 1/4ஓட ஹாஃப் வேல்யூ 1/8. ஓகே, 1/4 டிவைட் பை 2னா 1/8 தானே? ஸோ 25ஓட ஹாஃப் வேல்யூ 12.5. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி 1/8ஓட ஹாஃப் வேல்யூ 1/16 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, அதாவது 12.5ஓட திரும்ப ஹாஃப் வேல்யூ 6.25. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் வேல்யூ வச்சு நம்ம 4 நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ 1/5ங்கிறது 20%. இதோட ஹாஃப் வேல்யூ 1/10. இதோட ஹாஃப் வேல்யூ 1/20. ஓகே, ஸோ இது 3 ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1/3ஓட ஹாஃப் வேல்யூ. ஓகே, 1/3ஓட ஹாஃப் வேல்யூ 1/6. ஓகே, ஸோ 33.33ஓட ஹாஃப் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 16.67. ஓகே, அதாவது 16.66ன்னு போயிட்டே இருக்கும்.
ஓகே, அங்கே 33.33ன்னு போகிற மாதிரி இங்கே 1/6க்கு 16.66ன்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 1/6ஓட ஹாஃப் வேல்யூ 1/12, 16.66ஓட ஹாஃப் வேல்யூ 8.33. ஓகே, 16க்கு 8, 6க்கு 3. ஓகேவா? அதே மாதிரி 1/7ஓட 2 டைம்னா 14. ஓகே, 14ஓட 2 டைம்னா 28. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம 1/7க்கு 14.28ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதை டபுள் பண்ணால் போதும். 7ஓட டபுள் 14, 14ஓட டபுள் 28. ஓகே, ஸோ தென் 1/7ஓட ஹாஃப் வேல்யூ எடுத்திங்கன்னா 1/14 வரும். ஓகே, ஸோ 14.28ஓட ஹாஃப் வேல்யூ 7.14. ஓகே, இந்த வேல்யூ 1/7ஓட ஹாஃப் வேல்யூ 1/14 அப்படின்னா 14.28ஓட ஹாஃப் வேல்யூ 7.14. ஓகே, அந்த மாதிரி இதை ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நாம் அதை இன்னொரு நம்பர் கூட ரிலேட் பண்ணியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி 1/18, 1/18ங்கிறது 1/9ஓட, அதாவது 11.11ஓட ஹாஃப் வேல்யூ. ஸோ 1/9க்கு 11.11, அதே மாதிரி 1/11க்கு 9.09, அதாவது அது மாற்றி வரும். ஓகே, 1/9, 1/11. ஸோ இது ரெண்டையுமே நாம் ஒரு பேர் மாதிரி மாற்றி நம்ம பர்சன்டேஜுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 1/15, 1/15க்கு ஸோ அந்த 15ல் அந்த 1 and 5, 1 and 5 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 6 தானே, 1 + 5னா 6. ஸோ 6.66 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சின்ன சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி மற்றது எல்லாமே காணாமல் படிச்சிருங்க. மற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/13 இருக்குது, அப்புறம் 1/19 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் தானே, ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் காணாமல் படிக்க வேண்டியிருக்கும். ஓகே, 1/13க்கு 7.69, 1/19க்கு 5.26. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம அடுத்த நம்பர் கூட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். 2-3 தடவை எழுதி பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்காகவே மைண்டில் இருக்கும். ஓகே, ஸோ எல்லோரும் நோட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட், ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் 8th கொஸ்டின். ஸோ 8th கொஸ்டினில் இந்த 58.33 இதை எப்படி மாற்றுறது? அதாவது 58.33% நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா 25% ப்ளஸ் 33.33. ஸோ 25 + 33.33னா 58.33 தானே. ஓகேவா? இப்போ இந்த 25% ரேஷியோ வேல்யூ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, 1/4. 33.33க்கு என்னது இப்படியும் பண்ணலாம் சார். இந்த 50 டைரக்டா 50 + 8.33 அப்படி இருக்கலாமே. அப்படியும் பண்ணலாம். 50%, 8.33. ஸோ இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 50%னா 1/2, 8.33னா எவ்வளோ வரும்? 1/12. ஓகே, இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ 1/4, 1/3 ரெண்டை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 7/12. ஓகே, இது 58.33% ரேஷியோ வேல்யூ. ஓகே, இது என்ன யூஸ், எது நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னா, நமக்கு அந்த 58.33% இருக்குல்ல, அது இருக்கிற இடத்துல அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி 7/12 போட்டுக்கலாம். ஸோ 7/12 ஆஃப்னா மல்டிபிள் 408 ப்ளஸ், ஸோ 62.5 அதே தான், அதாவது 50% ப்ளஸ் 12.5%. ஓகே, 50%னா 1/2, 12.5னா 1/8 தானே, 1/8. ஓகேவா? ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 5/8ன்னு வரும். ஸோ 62.5% இருக்கிற இடத்துல 5/8 ஆஃப் 360. இப்போ சால்வ் பண்ணி பாருங்க பார்ப்போம். யாருக்காவது புரியாமல் இருக்கலாம் கேளுங்க. சார் ஆன்சர் வந்து தப்பா வருது. எவ்வளோ வருது? 463. சரி, ஓகே. ஸோ 12 408 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்
then 4 time, so 34 into 7 எவ்வளோ வரும் 238 plus 8 4 time 5 time, so 2 time 5 time, okay 225. so ரெண்டை ஆட் பண்ணிங்கன்னா 463 வருது. ஓகே, இது ஆன்சர் தப்பு. 463 ஆன்சர் போட்டுக்கோங்க. $463 தான் ஆன்சர். கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. முடிச்சாச்சா எல்லாரும்? டன்னா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நைன்த் கொஸ்டின் பாருங்க. So now 544 divided by 16 into 32 minus 166 plus 224. You cancel பண்ணிக்கலாம்ல 2 time. Then 544 into 2 minus 76. நீங்களே பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டானு பாருங்க. ஓகே, 546 வந்துச்சுல எல்லாருக்கும். சரி, சிம்பிளாக இந்த 2 வச்சு மல்டிபிள் பண்ணுற மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை எழுதி மல்டிபிள் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ 2னா அது டபுள் தானே. இப்போ 544 2னா நம்ம அதை டபுள் பண்ணாலே போதும் மைண்டில். அதை பண்ணுறதுக்கு அந்த நம்பரை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அதாவது 544 நம்ம 544 பிரிச்சுக்கலாம்ல. அதை டபுள் பண்ணுங்க. 500 டபுள் என்னது 1000, 40 டபுள் என்னது 88. ஓகே, ஸோ 8ம் 80ம் 88, தென் 1088. ஓகே, இது மைண்ட்லேயே பண்ணலாம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இது பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10th ஒன். ஸோ 10th ஒன் நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க நம்பர்ஸ் முதல்ல ஆட் பண்ணுங்க, தென் லெஃப்ட் சைடு நம்பர். அதாவது பாயிண்டோட ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 0.33, திரும்ப ஒரு 0.33, அண்ட் தேர்ட் டைம். ஓகே, ஸோ டோட்டலாக 3.33 இருக்குது. அடுத்தது 0.03. ஓகே, ஸோ இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா 0.99 வரும். அதுக்கு கூட 0.03 ஆட் பண்ணும்போது 1.02. ஓகே, ஸோ ரைட் சைடு, அதாவது பாயிண்டோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது ஆன்சர் 1.02. இனி லெஃப்ட் சைடு 333 ஆட் பண்ணா 379, தென் அவ்வளோதான். ஓகே, பாயிண்டோட லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 379 கிடைக்கும். இப்போ இதையும் 1.02 ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது 379 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 380 தானே. 0.02 அவ்வளோதான். ஓகேவா?
Next 11th one. So 11th 88% of 1850, then 35% of 2400. ஓகே. ஸோ நான் இதுக்கு இன்னொரு, அதாவது நார்மலாக நம்ம பண்ணும்போது 88/100 இந்த மாதிரி போட்டு கேன்சலேஷன் பண்ணி மல்டிபிள் பண்ணி பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இன்னொரு மெத்தடும் இருக்குது, இன்னொரு அப்ரோச். எப்படின்னா ஃபஸ்ட் இந்த டேர்மை பாருங்கள். ஓகே, கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். அதாவது 1850 88% எவ்வளோ? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 220 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ இதோட 100% அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆன்சர்? 220 100% கமெண்ட்ல போடுங்க. ஓகே, 220 தான். ஓகே தானே? ஸோ ஏன்னா 100% 100/100 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ஏதாவது நம்பர் அதோட 100%னா அதே நம்பர் தான் கிடைக்கும், கரெக்டாக? இப்போ அதே நம்பரோட 10% எவ்வளோ வரும்? 22, கரெக்டாக? 22, அதாவது 220ல் அந்த ரைட் சைட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணால் போதும். அப்போ அந்த 0 போயிடும்ல, ஜஸ்ட் அந்த 22 தான். ஓகே, அதே மாதிரி 220யோட 1% வேல்யூ, 1% வேல்யூனா 2.2, கரெக்டா? ஸோ 1%க்கு 2 நம்பர்ஸ் தாண்டி ஷிஃப்ட் பண்ணணும். அதாவது 220 2 நம்பர்ஸ் தாண்டி லெஃப்ட் சைடு ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா தான் அதுதான் 1% வேல்யூ. ஸோ இது வரைக்கும் ஓகே தானே எல்லாருக்கும்? கிளியரா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே 1850ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ அதோட 1% வேல்யூ, 1% வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 18, 1% ஈக்குவல் டு 18.5, 50ன்னு வரும், 5 எடுத்துக்கலாம். ஓகே, 18.5. அதே மாதிரி 10% வேல்யூ, 10% வேல்யூனா 185. ஓகே தானே? இப்போது நமக்கு 88% வேல்யூ தேவைப்படுது. 88% எப்படி கிடைக்கும்? 100ல் 12% மைனஸ் பண்ணால் போதும், கரெக்டாக? 100 - 12 88. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 1% வேல்யூ 10% வேல்யூ ஓகே. இந்த 12க்கு நமக்கு 2% வேல்யூ தேவைப்படும், கரெக்டாக? ஏன்னா 10% ப்ளஸ் 2% தான் நமக்கு 12. ஸோ அந்த 12 எப்படி கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 10% வேல்யூ, அப்புறம் 2% வேல்யூ. 2%க்கு இந்த 1% வேல்யூ இருக்குல்ல, அதை அப்படியே டபுள் பண்ணால் போதும்ல. ஓகே, 1% டபுள் பண்ணிங்கன்னா 2%. அப்போ அதோட வேல்யூ என்ன ஆகும்? டபுள் ஆகும். 18.5ஓட டபுள் 36. அதாவது 36 + 1 37. ஓகே, 18க்கு டபுள் 36, 0.5க்கு டபுள் 1 அப்படின்னா 37. ஸோ நமக்கு 10% வேல்யூவும் தெரியும், 2% வேல்யூவும் தெரியும். ஓகே, ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 12% வேல்யூ கிடைக்கும். 12% வேல்யூஸ் எவ்வளோ வரும்? ஸோ 185 + 37 ஆட் பண்ணிங்கன்னா 222. ஓகேவா? ஸோ 100%ங்கிறது சேம் நம்பர் தானே? ஓகே, 100% ஆஃப் எனி நம்பர் த சேம் நம்பர். ஸோ 1850 தான். அதில் 12% வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ஸோ இது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் லெங்க்த்தியாக தோணும். ஆக்சுவலாக இதெல்லாமே மைண்டில் பண்ண வேண்டியது. ஓகே, மைண்டில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லை மைண்டில் பண்ணலாம். ஓகே, பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாகவே ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது எப்படி பண்ணுறது அதுக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ இதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த வேல்யூ 35% ஆஃப் 2400. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலான்னா 50% - 15%.
ஓகே 50ல் 15 போச்சுன்னா 35 தானே 50% தெரியும் அதோட ஹாஃப் வேல்யூ ஓகே 2400 ஹாஃப் வேல்யூ 1200 15% நம்ம 10% 5% எடுத்துக்கலாம் ஓகே 10% எவ்வளோ வரும் 240 ஓகே 240 5%ங்கிறது 10% ஹாஃப் வேல்யூ தானே அப்போ 240 ஹாஃப் வேல்யூ என்னது 120 ஓகே இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் போதும் 15% வேல்யூ எவ்வளோ வரும் 360 ஓகே ஸோ 50% இருந்து 15% மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் சால்வ் பண்ணி சொல்லுங்கள் ஆன்சர் வந்துச்சா சி 1200ல் 360 மைனஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு முதல்ல 1200ல் ஒரு 200 கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா இதில் 360 இருக்குது 360னா 300ம் 60யும் ஓகே ஸோ 1200ல் ஒரு 300 போச்சுதுன்னா 900 கரெக்டா நெக்ஸ்ட் ஒரு 60 கூட மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்கன்னா 840 இது ஃபர்ஸ்ட் வேல்யூ அந்த 35% ஆஃப் 2400 வேல்யூ $840 ஓகே அதே மாதிரி 1850ல் 222 மைனஸ் பண்ணணும் ஸோ 222ல் ஒரு 200 அப்புறம் ஒரு 22 ஓகே ஃபஸ்ட்டு 200 மைனஸ் பண்ணிங்கன்னா 1650 ஓகே நெக்ஸ்ட்டு 50ல் 22 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வரும் 28 அவ்வளோதான் ஸோ 1628 ஓகே இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிங்கன்னா 2468 இந்த ஆன்சர் தான் வந்துச்சா ஓ சாரி ஸோ ரைட் சைடில் ஒரு நம்பர் இருக்குல்ல 758ன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல அதை மைனஸ் பண்ணணும் சாரி அதை மறந்துட்டேன் 2468ல இருந்து 758 மைனஸ் பண்ணுங்க 2468 மைனஸ் 758 ஸோ 1710 ஓகே தானே ஸோ நெக்ஸ்ட் 12th ஒன் பாயிண்ட் வச்சு தான் அதாவது முதல்ல இந்த மூணு நம்பர்ஸும் ஆட் பண்ணுங்க ஓகே ஆட் பண்ணிவிட்டு இந்த 49.445லேருந்து மைனஸ் பண்ணுங்க ஸோ இது சிம்பிள் தான் நீங்களே பண்ணலாம் 12 13 முடிச்சிருங்க
சார் என்னது? 12th question answer 13.549 more. சரி, ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். 49.445 minus 16. Okay, 13.549. ஓகே, ஆன்சர். இல்லை, ஒரு கரெக்ஷன் இருக்கு. 549 மாத்திக்குங்க ஆன்சர். சார் 13th question வந்து எப்படி இது 59 வந்திருக்கு இல்லையா, எப்படி டிவைசிபிள் ஆகும்? ஸோ 13 பாருங்க. அதாவது 35 இன்டூ 2242 டிவைடட் பை 59. 59ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே, ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகிற மாதிரியான நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க மேலே. ஓகே, இப்போ இந்த 2242 இருக்குல்ல, இதை வேணால் நீங்கள் அதை கேன்சல் பண்ணி பாருங்கள். இப்போ 224ல் 59 எத்தனை தடவை இருக்கும்? 59 3 டைம், இல்லை 4 டைம் பார்க்கலாம். 4 டைம் எவ்வளோ வரும்? 4 டைம் போகாது, 3 டைம் தான். ஓகே, 177. ஸோ இதில் 3 டைம். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ வருது? 23 47. 47. ஸோ 472. ஓகே, ஸோ 472ல் 59 பார்த்தீங்கன்னா, ஸோ 8 டைம்ஸ்னா 8 டைம்ஸ் போகாதுல்ல. போகுமே, 472 போகும். ஓகே, 8 9s are 72. 72க்கு 2 பேலன்ஸ் 7. 5 8s are 40. 40 plus 7 47. ஓகே, இது கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகும். ஓகே, 38 டைம்ஸ். ஓகே, ஸோ பேலன்ஸ் வந்து நீங்களே பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்க.
ஆன்சர் வந்துச்சா 205. See, 35 into 38. இந்த மாதிரி டபுள் டிஜிட் நம்பர்னா அதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 5 and 8 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க 40. 0 பேலன்ஸ் 4. தென் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, அதாவது 3 8 ஆலையும் 3 5 ஆலையும். ஓகே, ஸோ மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 24 ப்ளஸ் 15 39 கிடைக்குமா? 39 கூட 4 ஆட் பண்ணிங்கன்னா 43. பேலன்ஸ் திரும்ப 4 தான். தென் லெஃப்ட் சைட் நம்பர் 3 into 3 9. 9 plus 4 13. Okay, so 1330. So 4200 1330 மைனஸ் பண்ணிங்கன்னா 2870. ரைட் சைடில் ஒரு 14 இருக்கு, அது லெஃப்ட் சைடில் வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும். ஓகே, ஸோ 14 7 2 டைம் 4 டைம் 1 டைம் 0, தென் 205. ஓகே தானே? கிடைச்சிச்சா எல்லாருக்கும்? Okay, next 14th one. ஃபோர்டீன் 15 இது நீங்களே ட்ரை பண்ணுங்க. சில 14th 7480 டிவைடட் பை 34 இன்டூ 12. ஓகே, அந்த 12 மேலே வரும். ஓகே, மல்டிபிள் டிவைடு கிடையாது. ஸோ டிவைடாக இருந்துச்சுன்னா நமக்கு டினாமினேட்டரில் வரும். இது கவனமாக பண்ணுங்க. ஃபோர்டீன் ஒன் ஆன்சர் கிடச்சதில்ல. ஸோ 34ங்கிறது 17. 17க்கு 2 டைம். ஸோ 74ல் 17 பார்த்தீங்கன்னா 4 டைம் 68. பேலன்ஸ் திரும்ப ஒரு 68 தான். 414 கிடைக்கும். திரும்ப 2 12க்கு 6 டைம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 2640 கிடைக்கும். தென் ரைட் சைடில் ஒரு 110 இருக்கா, அதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். 2530. தென் டிவைடட் பை 5. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 506. கிடைச்சதில்ல. நெக்ஸ்ட் 15. (525 minus 13 square plus 63). So 525 minus 13 square oda square value 169 plus 63 equal to x square plus 95. முதல்ல minus 169 plus 63 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 106. ஓகே, 69ல 63 போச்சுன்னா பேலன்ஸ் 6. ஓகே, 106. ஸோ இந்த 95 லெஃப்ட் சைடில் வரும்போது அதுவும் மைனஸ் 95 தான், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 525லேருந்து மைனஸ் 201. ஓகே, ரெண்டை ஆட் பண்ணும்போது 201. ஸோ 525ல 201 போச்சுன்னா 423. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324ங்கிறது 18. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர்.
ஓகேவா? ஸோ 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 15 கொஸ்டின்ஸ் போதும் இன்னைக்கு கிளாஸில். ஸோ பேலன்ஸ் நமக்கு நாளைக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டுடே கிளாஸ் போதும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா ஓகே, தேங்க்யூ. சார் என்னது? போன இது கோடிங் டிகோடிங் கிளாஸ்ல அது ஒரு செட் ஹோம்ஒர்க் தந்துருந்தீங்க இல்லையா? ஆமாம். அதில் ஒரு கொஸ்டின் எனக்கு டவுட் இருக்கு. எந்த கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 17 22 to 27 27 to 31 27 to 31. ஒரு நிமிஷம். இந்த கொஸ்டின் தானே? ஆமாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த கோட் ஃபார் ஃபேஸ்? ஸோ ஃபேஸோட கோடு என்னது? ஸோ முதல்ல ஃபேஸ் லெட்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த இருக்குது. அப்புறம் ஸோ வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ அதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மட்டும்தான் ஃபேஸ் இருக்குது. அப்படின்னா இதோட கோடும் இதில் மட்டும்தான் இருக்கணும், கரெக்டாக? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்யூ கிடையாது, இசட்ஓ இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஐ கிடையாது, ஆர்ஏவும் இருக்கலாம், ஏன்னா அது மட்டும்தான் இருக்கிறதுல. எம்ஓவும் கிடையாது. ஸோ இப்போது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே? அப்படின்னா ஆப்ஷன் டி இருக்கே, அதை சூஸ் பண்ணலாமே. ஸோ எய்தர் இசட்ஓ ஆர் ஆர்ஏ. ஓகே தானே? இது 27th. நெக்ஸ்ட் 28. வாட் டஸ் எஃப்ஏ ஸ்டாண்ட் ஃபார்? ஸோ எஃப்ஏ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஃப்ஏ வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கிடையாது, செகண்ட் சென்டென்ஸ்லேயும் கிடையாது, தேர்டில் இருக்குது. எஃப்ஏ தேர்டில் மட்டும்தான் இருக்குது. அப்படி பார்த்தா தேர்டில் மட்டும் இருக்கிற வேர்டு அது என்னன்னா குளோபல் கிடையாது, எக்கானமி கிடையாது, கோயிங் டவுன். ஸோ கோயிங் தான். ஸோ கோயிங் தான், ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், of the following is code for critical rates affect growth? So critical rates affect growth. So criticalங்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு, லாஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. ஸோ இது ரெண்டுலேயும் தான் கிரிட்டிக்கல் இருக்கு. அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எஸ்யூ மட்டும்தான். ஸோ எஸ்யூ கிரிட்டிக்கல் affects. next affects critical. okay, critical rates. so ratesங்கிறது எங்க வரும்? rates தேர்ட் சென்டென்ஸ்ல இருக்கு, ஃபோர்த் சென்டென்ஸ்ல இருக்கு. ஃபோர்த் சென்டென்ஸ்ல நமக்கு ரெண்டு வேர்டு தான், கிரிட்டிக்கலும் ரேட்டு தான். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரிட்டிக்கல் பார்த்துட்டோம். அப்போது ரேட்டுக்கு பிஹெச்
ஐ தான். தென் அஃபெக்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இல்லை, செகண்ட் சென்டென்ஸில் இருக்குது. செகண்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ செகண்ட் சென்டென்ஸ், ரெசிஷன் அஃபெக்ட்ஸ் எக்கானமி. ஸோ இதில் மட்டும் இருக்கிற கோடு எதுன்னா என்ஐசி வருதுல்ல, recession affects economy. சாரி, சிஹெச்ஐ தான்ல, சிஹெச்ஐ. ஓகே, ஏன்னா எக்கானமி இங்கே இருக்குது இங்கே இருக்குது, ஸோ இது ரெண்டுக்கும் என்ஐசி காமன். ஸோ அப்படின்னா சிஹெச்ஐ தான் அஃபெக்ட்ஸோட கோடு. நெக்ஸ்ட்டு growth. ஸோ இதை வச்சு ஆப்ஷனில் எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எஸ்யூபிஹெச்ஐ சிஹெச்ஐ, எஸ்யூபிஹெச்ஐ சிஹெச்ஐனா அது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி ரெண்டுமே இருக்கு இல்லையா? சரி, அப்படின்னா growth கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ growthங்கிறது ஃபோர்த், இந்த இருக்கு டவுன் growth. ஸோ இதில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படி பார்த்தா பிஹெச்ஐ கிடையாது, ஒய்இ இருக்கலாம், கேஓஓ இருக்கலாம், டிஏவும் பாசிபிள் தான். ஒய்இ கிடையாது. ஓகே, ஒய்இ தான் இருக்கு. அப்படின்னா கேஓஓடிஏ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன்னா அதில் தான் எஸ்யூ பிஹெச்ஐ சிஹெச்ஐ இருக்கு, எய்தர் டிஏ ஆர் கேஓஓ. ஓகே, ஆர் எய்தர். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் 29க்கு. நெக்ஸ்ட் 30, which of the following is represented by the code MOYESUPHI. இதில் எஸ்யூ அண்ட் பிஹெச்க்கு ஆல்ரெடி நம்ம கோடு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எஸ்யூக்கு என்ன வந்துச்சு, கிரிட்டிக்கல். கரெக்டா, கிரிட்டிக்கல். அப்புறம் பிஹெச்ஐக்கு நம்ம லாஸ்ட் ரேட்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் ரேட்ஸ் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகே, இருந்தாலும் நம்ம அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எம்ஓஒஇ, ஸோ ஒய்இ வந்துட்டு லாஸ்ட் 2 சென்டென்ஸில் இருந்துச்சு, லாஸ்ட் 2 சென்டென்ஸ் ஒய்இ. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எக்கானமி கோயிங் டவுன் தான். ஓகே, டவுன். ஸோ டவுன். நெக்ஸ்ட்டு எம்ஓ ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸில் இருக்கு, ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ். ஸோ அது ரெண்டுலேயும் காமனாக ரெசிஷன். ஸோ ரெசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 30th ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 31, வேர்ல்ட் இஸ் ஓவர்கம் த்ரூ கிரிட்டிக்கல் ஃபேஸ். ஸோ இதோட கோடு. ஸோ இதில் கிரிட்டிக்கல் நமக்கு தெரியும், கிரிட்டிக்கலுக்கு கோடு எஸ்யூ. ஃபேஸோட கோடு நம்ம அது ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான், ஆனால் அது ஆன்சர் கன்ஃபார்மாக நமக்கு தெரியல, எய்தர் இசட்ஓ ஆர் ஆர்ஏ. ஸோ இசட்ஓ ஆர் ஆர்ஏ ஃபேஸோட கோடு. நெக்ஸ்ட்டு மற்றது எதுவும் நம்ம கண்டுபிடிக்கல. வேர்ல்டோட கோடு ஸோ வேர்ல்டு எங்கே இருக்கு? ஸோ எங்கேயுமே இல்லைல்ல, வேர்ல்டு எங்கேயுமே இல்லை. ஈஸ் இருக்கா? ஈஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கு, ஃபர்ஸ்டில் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா நமக்கு அதில் ஃபேஸ் இருக்குல்ல, ஃபேஸ் அண்ட் ஈஸ் இது ரெண்டும் தான் நமக்கு அந்த எய்தர் ஆரில் வந்துச்சு, இசட் அண்ட் ஆர். அப்படின்னா ஈஸுக்கும் சேம் தான், இசட்ஓ ஆர் ஆர்ஏ.
ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இந்த 2 வேர்டும் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா அந்த தனியா இருக்கிற கோடு இந்த 2க்கும் மட்டும்தான். ஓகே. இஸ் நெக்ஸ்ட் ஓவர்கம் த்ரூ. ஓவர்கம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இல்லை, செகண்ட்ல இல்லை, தேர்ட்ல இல்லை. ஸோ ஓவர்கம் எங்கேயுமே இல்லை. தென் த்ரூவும் கிடையாது இல்லையா? சரி. ஸோ நமக்கு இல்லை இல்லாத வேர்டு இல்லை, ஓவர்கம் த்ரூ இல்லை. அப்படின்னா நமக்கு இந்த கோடில் மொத்தமாக 3 கோடு அன்னோன். ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்சது எஸ்யூ எய்தர் இசட்டோ இல்லைன்னா ஆர்ஏ. ஓகே. அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் எஸ்யூ இருக்குது, ஆர்ஏ அண்டு இசட்ஓ இருக்குது. இந்த என்ஐசி எம்ஓ இது ரெண்டுமே நமக்கு அங்கே மேலே இருக்குது, கரெக்டாக அந்த கோடில் இருக்குது. ஸோ நமக்கு பாக்கி இருக்கிற 3 வேர்ட்ஸோட கோடு புதுசாக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா என்ஐசி வராது அதுக்கு. அதே மாதிரி தான் இசட்ஓ, ஆர்ஏ, எஸ்யூ, பிஓ, பிஐ, பிஐசி இந்த 3ல் ஏதாவது ஒரு கோடு அங்கே இருக்கான்னு பார்ப்போம். இல்லை. ஓகே. ஸோ ஆப்ஷன் பியா இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. பிஐசி அங்கே இருக்கா? இல்லை இல்லை, பிஐசியில் பிஹெச்ஐ தான் இருக்குது. ஸோ இது பிஓ இல்லை, பிஐ இல்லை. தேர்ட் ஆப்ஷனில் எஸ்யூ இசட்டே ஆர்ஏ. ஓகே. எஃப்ஏ நமக்கு அங்கே இருந்துச்சு இல்லை, அப்போ இதுவும் கிடையாது. அது மாதிரி ஃபோர்த்து இசட்யூ, எஸ்யூ, ஆர்ஏ. ஸோ சி, எம்ஓ எல்லாம் இருந்துச்சு. ஆப்ஷன் டியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே. ஏன்னா இதில் தான் 3 புது கோடு இருக்குது. ஸோ நமக்கு 3 அன்னோன் வேர்டு இருக்கிறதால ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். 31 ஆப்ஷன் பி.